எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது என்னெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேங்கிறத நான் சொல்லிடுறேன். மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், தயிர் 1/4 கப், உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரமாக ஊறிக்கிட்டுருக்கு. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுருக்கேன். அது 1/2 மணி நேரமாக ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஊறின மட்டனை எடுத்து போட்டு வேக வச்சுக்கலாம், கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அதனால் ஒரு குக்கரில் வச்சு ஒரு 2 சவுண்ட் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய குக்கர் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய விடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டுக்கலாம். அது கூடவே பட்டை சாமான்லாம் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். 4 ஏலக்காய், 7-8 பட்டை துண்டு, ஒரு 10 போல் கிராம்பு, அதாவது லவங்கம், மராட்டி மொக்கு 1, இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். அதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 5, அதாவது மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 5 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கலாம். எப்பயுமே பிரியாணிக்கு நல்லா வதங்கிடணும், கோல்டன் ப்ரௌனில் வரணும் வெங்காயம். இது கூட நான் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். பெரிய பச்சை மிளகாவாக ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக 6 பச்சை மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன். அரிசி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், அது ஊறிட்டுருக்கு. இப்போது வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போது புதினா கொத்தமல்லிலாம் ஆஞ்சி வச்சுருக்கேன். அதில் நல்ல ஒரு கைப்பிடி, நல்ல ஒரு கொத்து எடுத்து புதினாவை கழுவிட்டு இதில் சேர்த்துடலாம். அதையும் ஒரு வதக்கி விட்டுடலாம். அதே போல் கொத்தமல்லியும் நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பிடி, அதாவது ஒரு கைப்பிடி அளவு, நல்ல கை நிறைய எடுத்து அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்தாச்சு. ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு நடுவில் நான் இஞ்சி பூண்டும் நல்லா இஞ்சியை தோல் சீவி நல்லா கழுவி வச்சு பூண்டிய தோலை உரித்து அதை நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். கட் பண்ணி பேஸ்ட் ஆக்கியிருக்கேன். அதுவும் இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வாசனை இப்பயே நல்லா கமகமன்னு வருது. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இப்போ ஒரு மேஜிக் பாருங்கள். டாங் ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்ந்து வதங்கி ஒரு நல்ல வாசமாக இருக்குது. நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேக வச்சுருக்கோம்ல பாருங்கள், இந்த சைடில் நல்லா வெந்திருக்கு. இந்த மட்டன் எடுத்து இதில் சேர்த்துடலாம், மசாலாவில் சேர்த்துடலாம். அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்து வதக்கி வச்சுருக்க இதோட சேர்த்த மட்டனையும் போட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினா அந்த வாசம் அதுலேயும் இறங்கும், நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கறி எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே தேங்காய் ஒரு பிரியாணி மசாலாவும் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன்
பிரியாணி மசாலா. இது கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் அப்போ முதல்ல சேர்க்கல, இந்த டைமில் சேர்த்தா நல்லாயிருக்கும். வாசனை பாருங்கள், கம கம கமன்னு வருது. இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய மூடி, அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதோட தண்ணியும் கலந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசிக்கு 1.5 பங்கு இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கணும். தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 1.5 பங்கு இருக்கணும். அது சேர்த்து ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து 1.5 பங்கு, நம்ம அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோமோ அதுக்கு 1.5 பங்கு. 5 கப் அரிசி அப்படின்னா எவ்வளோ போடணும்? 10 கப்பு ஊற்றக்கூடாது, 2 ஆகிடும். 7.5 கப்பு போடணும் 1.5 பங்குனா. நல்லா கொதித்த உடனே ஊறின அரிசியும் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுடலாம். ஒரு 1/2 hour ஊறிருக்கு. 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 hourக்குள்ளே ஊறினா போதும். அதுக்கு மேலே வேண்டாம், உடஞ்சி போயிடும். அதை போட்டு நல்லா மெதுவாக ஒரு கிளறி, நான் வெயிட் போட்டு வேக வைக்க போகிறதில்ல, சும்மா தான் வைக்க போகிறேன். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1.5 பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் 1.5 எலுமிச்சம்பழம் போதும். கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா 2 எலுமிச்சம்பழம் அந்த ஜூஸை வந்து ஊற்றி நல்லா கிளறிடலாம். நல்லா உதிரியாக வரும் பாருங்கள். இப்போயே சாப்பிடணும் போல் தோணுதா? ஆமாம், நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு மறுபடியும் நம்ம அப்படியே வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அது நல்லா செட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் திறந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா 2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சும்மா ஒரு வாசத்துக்காக மேலே ஊற்றி நல்லா கிளறி அப்படி மூடி கொஞ்சம் நேரம் செட் ஆகட்டும். அப்படியே வச்சுட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ரெடி. இனிமேல் என்ன பண்ணோம்? கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 10 minutes கழித்து எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாசனையும் டேஸ்ட்டும் அப்படியே நாக்குலேயே நிற்கும். மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்து போடும்போதே பாருங்கள் எப்படி உதிரியாக, அதே சமயம் வாசனை அள்ளுது, வீடே மணக்குது. பார்த்தீங்களா? உதிரியாக இருக்குது. கொஞ்சம் கூட ஒட்டாது. ஒரு அரிசி கூட இதில் வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பக்ரீத் ஸ்பெஷலாக போட்டாச்சு. இது ஏற்கனவே எடுத்தது தான். இன்றைக்கி பக்ரீத் ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த ரெசிபியை வெளிவிட்டாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய்.